வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வைகை வெங்கட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் இருக்க நல்ல நல்ல ரீல்ஸ், காமெடியான ரீல்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எப்படி நீங்களும் சேர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜெயா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்களா, இங்கே டூர் போகிறாங்க இருக்கு. அதே நீ கூப்பிட்டாங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து போய்கிட்டு அவ்வளோ தூரம் அலைச்சல் வெட்டியா, காசு வேற இல்லை என்கிட்ட, என்னத்த போனா குளத்துல இப்போ பாருங்கடா. இன்னும் கல்யாணம் இன்னும் திருத்தாம தர்றாங்க பாருங்க. அப்படி போயில கல்யாணம் 2 பிள்ளை பத்துட்டாங்க, இன்னும் பயலோட சேர்ந்து டூருன்னு தர்றாங்க. பைத்தியக்கார பையன். அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ ஹலோ, ஹாய் டி. எங்கடா இருக்க? நான் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? சூப்பர் மார்க்கெட்ல. யாரோட இருந்த? ஐயோ, வாடா வா, வந்து ஒழுங்கா கூட்டிட்டு போற வழியா பாரு. அப்பா விட்டுட்டு வந்துட்டானா? ஆவரேஜ் மேஸ்திரி இன் இந்தியா. अरे मिस्त्री जी कहाँ थे सुबह से? आप इंतजार कर रहे हैं आपका हम शुरू से। एक कप चाय। வந்த உடனே ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு ஏக்கம் சாய். குழந்தை பாருடா. எப்படி ஃபீல் பண்றடா? சித்தப்பாவா உனக்கு என்ன ஃபீலிங் வருது? சித்தப்பா, நீ உனக்கு ஏதாவது சொல்றா. என்ன சொல்ல விரும்புறா உனக்கு? சொல்லுமா. சொல்றா, ஏதாச்சும் அவங்க சொல்றா. சித்தப்பாவா அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிற. என்னடி இது? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சாப்பாடு ரெடி, சாப்பிடுவாமா? சொல்லுமா. சூடான சாதம், சுவைக்கலாம் வாடி. சும்மா சும்மா கூப்பிட்டு எதுவுமே சொல்லாம என்னமா பண்ணுவ? சாப்பாட காக்க வைக்காத, சீக்கிரம் வாமா. இதே வேலை. என்னமா கூப்பிட்ட? அது இந்த 2வது டைலாக்கு கேட்டிங்களா? சூடான சாதம் சுவைக்கலாம் வாடி. அது எவ்வளோ மெதுவாக அழகா. எல்லா வீட்லையும் மம்மிஸ் அப்படி தான் இருப்பாங்களா? भैया 10 वाला बिस्कुट दिए तो। ए भाई, पूरा नोट फटा हुआ इन्हें लेंगे। भाई 10 वाला बिस्कुट दे तो। भाई ये नोट फटा हुआ नहीं चलेगा। 10 रुपए का खाई नहीं तो கண்ணெதிரியா கொடுத்தோம். வெள்ளை டேப்பு போட்டு வெட்டி ये नोट नहीं लेंगे, फटा हुआ। அவன் கொடுத்த நோட்டு கிழிஞ்சிருச்சு. அது என்னென்னமோ பண்ணி கொடுத்துட்டான். கடைக்காரன் வாங்கிட்டாரு. கடைக்காரன் மிச்சம் கொடுத்த தாள் கிழிஞ்சிருக்கான். மாமா மாமா மாமா, என் பேர்ல லாட்டரி சீட்ல 1 லட்சம் ரூபாய் வந்திருக்காமா. இரு 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 அண்ணா, ஓடிபி சொல்லுங்க. ஏய் பைத்தியக்காரா. வீடியோ அசிங்கப்பட்டாங்க. மருமகளே, வீட்டுக்கு யாராவது வந்தா சிரிச்ச முகத்தோட பேசணும், சிரிச்ச முகத்தோடவே இருக்கணும். சரியா? சரிங்க. A few minutes later. வாங்க அத்தை, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வந்து உட்காருங்க, வாங்க. தண்ணி குடிங்க அங்கிள், சில் தண்ணி. நீ குடிமா, உனக்கு தான் தேவை. பரவாயில்ல அங்கிள். என்னமா பண்ணிட்டு இருக்க? வெட்டியாதான் அங்கிள். என் மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டே. இந்தாமா. வேண்டாம் அங்கிள், வேண்டாம். அத்தை திட்டுவாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோ. வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
பரவாயில்ல வச்சுக்கோமா. தேங்க்ஸ் அங்கிள், அத்தை கிட்ட சொல்லாதீங்க. சரி கிளம்புறமா. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்படியா? சீக்கிரமா வாங்க. சரி. சிரிச்ச முகமா இருக்குன்னு சொன்னா இப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் யார்கிட்ட பேசும்போதும் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நான் யாருக்கிட்ட பேசும்போது இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனால் அவங்க கூட மட்டும் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அனுப்பும்போது நமக்கு பேசுகிறப்ப பர்ஃபெக்டாக பேசுன மாதிரி இருக்கும். மறுபடியும் ப்ளே பண்ணி கேட்டோம்னா இப்படி தான் கேவலமாக கறந்த கொடூரமாக எருமை மாடு கத்துற மாதிரி இருக்கும். ஹலோ, நீங்க ஏன் எங்க அண்ணா கால் பண்ணா எடுக்க மாட்டீங்க? நான் இன்னைக்கு வெளியே போயிட்டேன், அதான் ஃபோன் பார்க்க முடியல. நீங்க எவன் கூட போனீங்கன்னு கேக்குறாங்க. அவனுக்கு முன்ன மாதிரி என் மேல இப்பெல்லாம் லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவனும் இல்லைன்னு தான் சொல்றான். என் ஃப்ரெண்டுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். எங்க இருக்கான் இப்ப அவன்? அவன் உங்க ஃப்ரெண்டு படுக்க வருவாங்களான்னு கேக்குறான். ஒரு நைட்டுக்கு வருவாங்களான்னு கேக்குறான். என்னது? 1 மணி நேரம் வந்தா போதுமா? அவன் புத்தியே இப்படிதான். லெட்ஸ் பிரேக் அப். சரியான மோட்டிவேஷன் தான். வாழ்க்கை என்ன தோக்குற வரத்தான் செய்யும், அதுக்காக தோத்து தான் போகணும். நைட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்க, அதுதான் நான் போயிருக்கேன். சத்தியமா உனக்கு கால் பண்றதுக்கு தான் நான் டெய்லி போன் எடுப்பேன். ஆனா எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்டாகிராம் போயிடுவேன். இன்ஸ்டாகிராம் போய் வரிசையா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மூவி சீன் வரும். கமெண்ட்ஸ்ல எல்லாரும் குட் மூவி, சூப்பர் மூவின்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூவை நம்பாம நான் யூடியூப் போய் ரிவ்யூ பார்க்கலான்னு யூடியூப் ஓபன் பண்ணுவேன். ஓபன் பண்ணா ஒரே ஃபுட்டு விளாக்ஸ்லாம் இருக்கும். அதை ஒரு 1/2 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது திருப்பி இன்ஸ்டாகிராம் போவேன், திருப்பி யூடியூப் வருவேன், திருப்பி இன்ஸ்டாகிராம் போவேன். நடுவில் தான் வாட்ஸ்அப் வருவேன். அப்ப நீ மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்ப்பேன். படிச்சுட்டு என் மனசுக்குள்ளேயே நான் ரிப்ளை பண்ணிட்டு திரும்பவும் இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு மாத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் டக்குன்னு ஞாபகம் வரும், உனக்கு ஃபோன் பண்றதுக்காகத்தான் நான் மொபைலே எடுத்தேன்னு. அப்ப திருப்பியும் நான் டயலர் பேட் போய் உனக்கு டயல் பண்ணுவேன். ஆனா டைம் தான் நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் கால் பண்ணா எனக்கு மேனஸ் இல்லை, நீ நினைப்பல்ல. அதனால நாளை காலைல வேலையா உனக்கு தான் கால் பண்ணணும்னு திரும்பியும் நான் போனை எடுப்பேன். திரும்பி இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு போயிடுவேன். ஆனா உனக்கு டெய்லியும் கால் பண்ணணும்னு நினைக்கிற இந்த மனசை நீ பாராட்டணும் இல்லையா? இதுவும் நான் தான், இது எல்லாமே நானும் பண்றதுதான். தம்பிக்கு தாடி முளைக்காது போல இருக்கு. ஆமா ஆமா, முடியப்ப இங்க இருக்காதா? சும்மா தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? உன்னை கொண்டு எல்லாரும் கூப்பிட்டா நீ என்ன எது கத்துறப்ப நீ போயிட்டு என்னடா சத்தம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப்னா ஓகே, இல்லன்னா போ, ஏச்சு வேலைக்கா போ. தப்பு என் மேலதான், நான் அப்படி பேசிருக்க கூடாது. சாரிமா. சரி கொண்டா, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டேன். இல்ல நான் இதுவே குடிச்சுக்கிறேன். விஷத்தை கலந்துட்டேன். நல்ல வேலை, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டாரு. హాయ్ హలో హవ్ ఆర్ యూ ఎలా ఉన్నావు వాట్సాప్. హాయ్ హలో హవ్ ఆర్ యూ ఎలా ఉన్నావు వాట్సాప్.
அப்புறம் இன்றைக்கி வீடியோஸ்லாம் நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து சிரித்த நல்ல வீடியோக்களை எனக்கு அனுப்புங்க. ஃபேஸ்புக்கில் என்னோட ஐடி நேம் வைகை வெங்கட் அப்படின்னு தமிழில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் வைகை வெங்கட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்த சிரித்த ரீல்ஸ் மீம்ஸ் எதுவாக தான் எனக்கு அனுப்புங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்து சிரிப்போம். மறக்காமல் இந்த வைகை வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைகை வெங்கட்.